7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.6 challenge problems question number 18. If the letters in the English alphabets A to M represent the number from 1 to 13 respectively and N represents 0 and the letters O to Z corresponding from minus 1 to minus 12 from the sum, find the sum of the integers for the names given below. For example math அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாங்க. ஸோ இது கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன முடிச்சுப்போம். இப்போ லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ABCDEF ஓகே. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து A to M வந்து 1 to 13. ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 M வரைக்கும் அவங்க 13 வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ N வந்து 0 வந்துட்டேன். N represents 0. ஸோ N வந்து 0 ஆகும். இப்போ ஓலேருந்து அப்படியே -1 -2 அப்படி 12 வரைக்கும். ஸோ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -2 அவ்வளோதான். ஸோ இப்படி நம்பர்ஸ் டினோட் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் கவனிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த இன்டிஜர்ஸ் ஃபார் த நேம்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இப்போ பாருங்க மேத்துக்கு பார்த்தீங்கன்னா மேத்துனா MATH. ஸோ M என்னது 13. M 13 ப்ளஸ் A பார்த்தீங்கன்னா 1. ஸோ பார்த்து இதை பார்த்து நீங்கள் பண்ணிடலாம். அடுத்த T என்னது -6 ப்ளஸ் Hனா 8. This is equal to 14 minus plus into minus 6ன்னு வரும் ப்ளஸ் அந்த 8 இருக்குது. இப்போ இது ரெண்டத்தையும் தான் 14 பண்ணேன். ரெண்டத்தை ஆட் பண்ணால் 14 ப்ளஸ் 8 என்னது 22 minus 6 என்னது 16 அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள் 16 வந்துருக்குதா. ஸோ இதே போல் மிச்சம் ரெண்டத்தையும் கண்டுபிடிக்கணும். யுவர் நேமும் சக்ஸஸும். ஸோ யுவர் நேமுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சக்ஸஸ்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ யுவர் நேமுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் Y. ஸோ ஃபஸ்ட்டு யுவர் நேம் -11 ஓ எங்கே இருக்குது -1. இது நீங்கள் உங்கள் நேமுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். உங்கள் நேம் என்னதோ அதுக்கு நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுக்குன்னா யுவர் நேமுக்கே கண்டுபிடிங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் நேமுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ -1 அடுத்து -7 யாவது -7 U ஆகும். ஸோ அதனால் -7 சொன்னேன் இதாக இருக்குது. அடுத்து R எங்கே இருக்குது -4. ஸோ -7 ப்ளஸ் -4 -7 வந்து யூக்கு, R வந்து -4. அடுத்து N ஏவா. ஸோ அது N வந்து 0, A வந்து 1 இருக்குது. ஸோ 0 ப்ளஸ் 1. ME M வந்து 13 அண்டு E வந்து 5. ஸோ 13 ப்ளஸ் 5 இது சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ -11 ப்ளஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் -7 ப்ளஸ் இன்ட்டு -4 ப்ளஸ் 0 வந்து போடணும் அவசியம் இல்லை. 1 ப்ளஸ் 13 ப்ளஸ் 5. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ப்ளஸ் 13 14 ப்ளஸ் 5 வந்து என்ன வரும் 19 வரும். அடுத்து பாருங்கள் 11 minus 1 11 ப்ளஸ் 1 12 ப்ளஸ் 19 minus 23 வருது. 23 வருதா. ஸோ 23லேருந்து 19 கம்மி பண்ணுங்கள் 4 வரும். ஸோ 4 என்ன நம்பர் பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் தான் பெருசு. ஸோ -4 ஆன்சர். ஸோ யுவர் நேமுக்கு ஆன்சர் -4. நீங்கள் உங்கள் நேமுக்கு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்டாக ஒரு வார்த்தை எடுத்துகிறாங்க சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்க்கு என்னென்னு பாருங்கள். சக்ஸஸ்னால் எஸ். ஸோ எஸ் எங்கே இருக்குது -U வந்து -7. ஸோ -5 ப்ளஸ் -7 டபுள் C. ஸோ சிக்கு பார்த்தாலே 2 தடவை போட்டுடலாம். சிக்கு வந்து 3. ஸோ 3 ப்ளஸ் 3. ஈக்கு பார்த்தோம் 5ன்னு சொல்லிட்டு ஈக்கு 5 மறுபடியும் எஸ் இருக்குது. எஸ் என்னது -5. ஸோ 5 ப்ளஸ் -5 ப்ளஸ் -5. ஸோ இது என்ன வரும், இந்த 5ம் ப்ளஸ் 5 கேன்சலு. ஸோ அடுத்து இந்த -5ம் இந்த -5 சாரி அது கேன்சல் ஆகாது. ஸோ அது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -10. இந்த -5 இந்த -5 ஆட் பண்ணிங்கன்னா -10 ஆகும். ஆனால் இது ரெண்டும் கேன்சல். இது +5 இது -5. ஸோ கேன்சல் ஆயிரும். அடுத்து இது -7 இருக்குது ப்ளஸ் 3 + 3 6 இருக்குது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த -7 இருக்குது, இந்த 3 + 3 6 தான் இருக்குது. அப்புறம் இது -17 + 6ன்னு வருமா. ஸோ -17 + 6 17 - 6 11 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -11 வருது. ஸோ இப்படி தான் இது நீங்கள்
இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.